finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச், இன்ஃபேக்ட் மேட்சஸ்ன்னு சொல்லலாம், மேட்ச் 34 அண்ட் மேட்ச் 35. ஸோ ஜென்ரலாக நான் வந்து தனித்தனியாக வீடியோ போடுவேன். இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரே வீடியோவில் போட காரணம், எஸ், இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க மக்களே. பட் அவங்க ஒரு மேட்சை மட்டும் நம்பி இல்லை, 2 மேட்சை நம்பி இருந்தாங்க. அண்ட் பேக் டு பேக் அந்த மேட்ச் இன்னைக்கு நடந்ததுதான் உண்மையாக சொல்லி ஆகணும். ஸோ முதல் மேட்ச் 34 இங்கிலாந்து வர்சஸ் நமீபியா அட் ஆன்டிகுவா. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒருவேளை மேட்ச் நடக்காம அவ்வளவுதான், இங்கிலாந்து வந்து காலியான்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். லக்கிலி மழை நின்றுச்சு. ஒரு 10 ஓவர் கேம் அவங்களால விளையாட முடிஞ்சது. அண்ட் நமீபியா டாஸ் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் 10 ஓவர்ஸ்ல 122 ரன்ஸ் அடிச்சாங்க மக்களே. இங்கிலாந்து திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து கிட்ட நல்ல பேட்டிங் லைன் அப் இருக்கு. நமீபியா மாதிரி டீமோடலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா டாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேஸ்டோ அண்ட் ஹாரி ப்ரூக் அவங்க 2 பேருமே கொஞ்சம் இந்த டோர்னமெண்ட்ல ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஆனா இந்த மேட்ச்ல அவங்க 2 பேருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க மக்களே. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். பேஸ்டோ டக்குன்னு ஒரு குயிக் 31 ஆஃப் 18, அதை விட ஹாரி ப்ரூக் 47 ஆஃப் 20 சூப்பர்பா விளாடினாரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஃபார் இங்கிலாந்து. அவங்க வந்து சூப்பர் 8க்கு போனது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்ஸ்மேன்ஸ் ஃபார்முக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அந்த டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா பெருசா சேஸ் பண்ண முடியல. 41 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க நமீபியா. அது என்ன சொல்லுவோம், டிஎல்எஸ் மெத்தட் மூலியமா. அண்ட் 84 என்னதான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. அண்ட் குட் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. கண்டிப்பா தெரியும் 122 வந்து இங்கிலாந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்க கிட்ட நல்ல போலிங் அட்டாக் இருக்கு. பட் நமீபியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க. திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அசோசியேட் டீம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல்டிங்கும் டியூட்டி பண்ணாங்க. பேட்டிங்ல டேவிட் வீசாலாம் 1 டவுன் இறங்கினதுக்கு ஓப்பனிங் இறக்கிருக்கலாம். ஏன்னா இது ஒரு ஷார்ட் கேம். 10 ஓவர்ஸ் போது உங்க டீம்ல யார் நல்லா ஃபார்ம்ல இருக்கா, யார் அடிச்சு விளையாடுவா, டேவிட் வீசா, எராஸ்மஸ். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவங்களுக்கு டாப் ஸ்கோரர் அவர் தான். ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு எராஸ்மஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்கணும், புரியுதா உங்களுக்கு? அண்ட் எஸ், அவங்க ஓப்பனர்ஸ் கொஞ்சம் டைம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 10 ஓவர் மேட்ச் 123 டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது நீங்க வந்து 6 ரன்ஸ் ஒரு ஓவர்லாம் அடிக்க முடியாதுங்க. 5 ஓவர் 6 ஓவர்ல அதுக்கு ஒரு இன்டென்ட் கொடுக்கணும். பட் இன்டென்ட் காமிக்கல நமீபியா. பட் அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா அமைஞ்சது இங்கிலாந்துக்கும், ஏன்னா அவங்களும் நல்லா போலிங் போட்டாங்க. ஸோ முதல் கண்டத்தை தாண்டியாச்சு. அப்பா வின் பண்ணா போதும். அந்த வகையில தரமாவே வின் பண்ணிட்டாங்க. 41 ரன்ஸ் வித்தியாசத்துல டிஎல்எஸ் மெத்தட் மூலியமா வின் பண்ணிட்டாங்க. ஒரு டிக் ஓவர். அடுத்த மேட்ச் இம்மிடியட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் சென்ட் லூசியால நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மேட்ச் கண்டிப்பா இங்கிலாந்து போய் பார்க்க போயிருப்பாங்க. ஏன்னா இங்க மேட்ச் வின் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வின் பண்ணா, அதாவது இங்கிலாந்து இந்த மேட்ச் மட்டும் வின் பண்ணா பத்தாது, அங்க ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து அடிக்கணும். அப்பதான் இங்கிலாந்து நல்லா குவாலிஃபை ஆக முடியும். அண்ட் ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து மேட்சுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஏசல்வுட் இந்த மாதிரி பேசியிருக்காரு, மிச்சல் மார்ஷ் இந்த மாதிரி பேசியிருக்காரு, வேர்னிட்டே விட்டு கொடுத்து போவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பி போச்சு. பட் எனக்கு நல்லா தெரியும் ஆஸ்திரேலியா அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவனை பார்க்கும்போது ஒரு ஷாக்கு தான். என்னது கமின்ஸும் இல்ல, ஏசல்வுட்டும் இல்லையா, அடடா ஸ்காட்லாண்டுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சேடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டும் சூப்பரா விளாண்டாங்க. 180 ரன்ஸுங்க. ஆக்சுவலா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. 180 ஃபார் 5. பிரெண்டன் மெக்முல்லன் வேற லெவல்ல விளாடுங்க. எஸ்பெஷலி அந்த எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல தூக்கி அச்சாரு பாருங்க, அல்டிமேட்டா இருந்தது. கிளாஸ் பிளேயர், சரியான ஃபைண்ட் ஆக்சுவலா ஃபார் ஸ்காட்லாந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா வருவாரு. ஹோப்ஃபுல்லி ஸ்காட்லாந்து நிறைய மேட்ச் விளாண்டாங்கன்னா அந்த வகையில குட் டேலண்ட். அவர் ஒரு சூப்பர் 50 போட்டார், 2வது 50 இந்த டோர்னமெண்ட்ல அவருக்கு. மேபி ஒரு 15 ரன்ஸ் 20 ரன்ஸ் ஷார்ட்டா இருந்திருக்கலாம் ஸ்காட்லாந்து. வே அவங்க வந்து 15 ஓவர் வரைக்கும் விளாண்டது. ஆஸ்திரேலியா புல் பேக் பண்ணிட்டாங்க லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ். ஜஸ்ட் 7 ரன்ஸோ தான் ஆக்சுவலா அடிக்க விட்டாங்க. 7.5 தான் அடிக்க விட்டாங்க ரன் ரேட் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல. ஸோ இருந்தாலும் 180 வாஸ் அ குட் ஸ்கோர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா போலிங் போட்டாங்க ஸ்காட்லாந்து. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா விளையாடல ஆஸ்திரேலியா. 71 ஃபார் 2 ஓவர் 3 ஓவர் இருந்தாங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் அந்த டிராவிஸ் ஹெட்டோட பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அண்ட் மற்றபடி டேவிட் வார்னர் சீப்பா அவுட் ஆயிட்டாரு. மிச்சல் மார்ஷும் பெருசா அடிக்கல. மேக்ஸ்வெலும் ஒரு 6 ஒன்று அடிச்சாரு, அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. நிஜமாவே அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் ஸ்டோனிஸ் கையில தான் இருந்தது. அண்ட் அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடுனாங்க. டிராவிஸ் ஹெட் உங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர், செட்டான சூப்பரா விளையாடுவாரு. பட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரீசெண்ட் டைம்ல மரண ஃபார்ம்ல இருக்காரு. இந்த ஒரு மாதிரி 2 பேஸ்ட் விக்கெட்டா இருந்துச்சு செகண்ட் பேட்டிங்ல, ஆனாலும் சூப்பரா விளையாடினார் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். கிரெடிட் அவருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும் மக்களே. ஸோ அந்த வகையில எஸ், ஸ்காட்லாந்து வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டுட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுமையா போட்டாங்க. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷெரீஃப் வந்து போடுறாரு 30 பால்ஸ்ல 60 ரன்ஸோ 59 ரன்ஸோ என்னவோ அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனு. தொடர்ந்து 3 6 அடிப்பாரு டிராவிஸ் ஹெட். அங்க முடிஞ்சிச்சு கேம். அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. அதாவது அவங்க கேம் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியுது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி 2 பேஸ்ட் விக்கெட் அவுட் ஆயிட்டா புது பேட்ஸ்மேன் வந்து செட் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனாலதான் வந்து டிராவிஸ் ஹெட்டும் ஸ்டோனிஸும் கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் அந்த வகையில் அந்த 3 6 விட்டாங்க அந்த ஷெரீஃப் ஓவர்ல.
கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. 4வது பால் டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டாரு, பட் அவரோட ஜாப் அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு தான் சொல்ல முடியும். 68 of 47 balls சூப்பரா விளையாட்டு போயிட்டாரு. அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, விட்டுட்டாங்க. ஸ்காட்லாந்து கேச்சஸ் மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா ஹெட்டுக்கும் ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க, ஸ்டோனிஸ்க்கும் ஒரு கேட்ச் ஒன்று ட்ராப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா பிடிச்சிருந்தாங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்காட்லாந்து வின் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கடைசி நேரத்தில் அவங்க போலர்ஸ் ரொம்ப புவரா போட்டாங்க. கிளியரா தெரிஞ்சது அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ். அண்டர் ப்ரெஷர்ல எப்படி நம்ம போடுறதுன்னு தெரியல. லூஸ் பால்ஸ், அதாவது ஷார்ட் பால்ஸ், ஃபுல் டாஸ்ன்ற மாதிரி பயங்கரமா கொடூரமா போட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா மாதிரி டீம் அதெல்லாம் விடுவாங்களா? ஸோ அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் எஸ், லாஸ்டா வின்னிங் ஷாட் தூக்கி ஒரு 6 ஒன்று விட்டாரு நம்ம டிம் டேவிட். அண்ட் தரமா வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. அண்ட் 19.4 overs இருக்கும் போச்சு. ஸோ ஆஸ்திரேலியா கூலா இருந்தாங்க, பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கும் தெரியும் எப்படியாவது இந்த மேட்ச் வின் பண்ணிடலாம். பட் நான் பர்சனலா 19.4 overs இருக்கும் இது போகுமான்னு எதிர்பார்க்கல. அண்ட் கண்டிப்பா இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆன்டிகுவால இருந்து டிவில டென்ஷனா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே தான் அவங்களும் ரிலீஃப் ஆயிருப்பாங்க. அண்ட் இங்கிலாந்து மாதிரி டீம் சூப்பர் 8 குள்ள வரதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டோர்னமெண்ட் களை கட்டுங்க. நத்திங் அகைன்ஸ்ட் ஸ்காட்லாண்டுக்கு நான் ஆல்ரெடி ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம், அதுவும் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஒரு சூப்பர் 8 குள்ள இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு கிக்கே இருக்காது இந்த வேர்ல்டு கப்லன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவேஸ், 2 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன் சைடா இருந்தாலும் இட் வாஸ் த்ரில்லிங் தான், ஏன்னா மழை பெஞ்சு இங்கிலாந்து அவுட் ஆயிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு த்ரில் இருந்தது. செகண்ட் மேட்ச் பெனால்டி பால் இருக்கும் போச்சு. ஸோ குட் டே தான் நான் சொல்லுவேன். குட் டே ஃபார் இங்கிலாந்துன்னு கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இங்கிலாந்து என்னப்பா இப்படி குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்றத நீங்க நினைச்சு என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.